ஹாய் ஆல், வெல்கம் டு சாண்டி கிருபா சேனல். இன்றைக்கி ரிசின் ஆர்ட் கிட்டில் எப்படி கீச்செயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டில் வந்து ரிசின் ஆர்ட் கிட்டோட அன்பாக்சிங் வீடியோ கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். இது யாருக்குன்னா கிஃப்ட் பண்ணணும், நீங்களே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இது நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் பிகினர்ஸ் வந்து ரிசின் அண்ட் ஹார்டர் வந்து நான் வந்து 3:1 ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப நல்லா வந்திருந்தது. அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன் கார்ட்லேயுமே அதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் வந்து கண்டிப்பாக வியர் பண்ணிக்கோங்க. உங்கள் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதை யூஸ் பண்ணுறது வந்து நான் அதுலேயே வந்து கப் கொடுத்துருந்தாங்க. அந்த கப்பில் தான் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரெண்டுமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்ட்ராவாக என்னோடய ப்ராடக்ட் நான் எதுவுமே எடுத்துக்கல. கொஞ்சம் லம்ஸ் அண்ட் பபிள்ஸ் வராத அளவுக்கு நீங்கள் அதை வந்து நல்லா பீட் பண்ணணும். பிகாஸ் சின்னதாக ஒரு பபிள்ஸ் அண்ட் லம்ஸ் இருந்தால் கூட கீச்செயின் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பபிள்ஸ் வந்து ஃபைனல் லுக்கில் தெரிஞ்சதுன்னா கீச்செயின் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நான் வந்து ரெண்டாக இதை வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் வந்து 3 கீச்செயின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கீச்செயின் பண்ணுறதுக்கு நான் பிங்க் கலர் பிக்மெண்ட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தான் நான் பிக்மெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணேன். பட் பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது நல்லாவே அதே மாதிரி நல்லா அது கூட பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கே ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறேன். கீச்செயின் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட வேண்டாம். அதுலேயே வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லா ஆல்ஃபபெட்ஸ்லையும் ஒரு ஒயிட் கலர் டாட் இருக்கும் இல்லையா, அதுதான் ஹோல்ஸ். ஸோ நான் முன்னாடி வந்து குட்டியாக கோல்டன் கலர் லீஃப் வச்சுக்கிறேன். அண்ட் தென் கோல்டன் கலர் கிளிட்டர் எடுத்துக்கிறேன். நான் வந்து கோல்டன் கலர் லீஃப் தான் ஸ்ப்ரெட் பண்ணலான்னு பார்த்தேன். அதை வந்து எடுக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்கிட்ட இல்லை. ஸ்டிக்கில் வந்து அது சரியாக வரல. ஸோ வந்து ஐப்ரோ ப்ளக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் எடுத்தால் அந்த லீஃப் வந்து வந்திருக்கும். பிகாஸ் என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் வந்து அதை பண்ணலை. உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதில் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நான் வந்து பிங்க் கலர் கிளிட்டர் எடுத்து கேல வந்து போட்டுக்கிறேன். கேவோட எல்லா கார்னர்லேயும் வந்து நான் பிங்க் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். நடுவில் வந்து கோல்டன் கலர் கொடுத்துக்கிறேன். இதை ஃபுல்லாத்தையும் நான் வந்து பொறுமையாக எடுத்து பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிளிட்டராக எடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் எடுத்தாலே ரொம்ப நிறையா வருது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் செகண்ட் வந்து கோல்டன் கலரில் வந்து கீச்செயின் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் பிக்மெண்ட் எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா அதே மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பிக்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நான் எனக்கு பண்ண போகிறேன். எனக்கு வந்து கோல்டன் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அதனால நான் கோல்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் அந்த கலரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதையும் நான் வந்து எஸ்ல வந்து போர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா எஸ்க்கு வந்துட்டு நான் அதே மாதிரி பிங்க் கலர் வந்து கார்னரில் வந்து கொடுத்தேன். ஸோ வந்து ஒரு டவுட்டோடு தான் கொடுத்தேன். பட் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பண்ணும்போது பிங்க் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால நான் வந்து பண்ணேன். ஸோ இது வந்து டிசைன் வந்து பார்த்துலாம் நான் பண்ணலை. வந்த உடனே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அது எப்படா ஓப்பன் பண்ணி பண்ணுவோன்ற மாதிரி, அந்த மாதிரி தான் நானும் வந்து உட்காந்து பண்ணேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நானே யோசிச்சு பண்ணது தான். இதுவும் சுமாராக வந்திருந்தது. அண்ட் தென் நடுவில் நான் வந்து அந்த ரிசைன் எக்ஸ்ட்ரா இருந்தது வந்து இது போர் பண்ணேன். பிகாஸ் மேலே அந்த ப்ளூ பிங்க் வந்து கொஞ்சம் ஜெல் ஆகணுன்றதுக்காக நடுவில் நான் வந்து இன்செர்ட் பண்ணும்போது கார்னர் வந்து உங்களுக்கு வந்து டைட் ஆகும். ஸோ அதுக்காக நான் ஊற்றிக்கிட்டேன். ஃபைனலாக ஹார்டர் அண்ட் ரிசின் வந்து மேலே ஊற்றிக்கோங்க. செட் பண்ணுறதுக்கு 24 hours வேணும். அதுக்கப்புறம் ஃபைனல் லுக் என்னோடது இப்படி தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.